நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, நீ விரும்பினால் நான் குணமடைவேன். இயேசுவை, நீர் விரும்பினால் நான் குணமடைவேன். இயேசுவே, நீர் என்னை தொடும், நான் குணமடைவேன். இயேசுவே, என்னை நோக்கி பாரும், நான் வாழ்வடைவேன். இயேசுவை உற்று நோக்கவும். இயேசு நம்மை தொட வேண்டும். இயேசு நம்மை பார்க்க வேண்டும். இயேசு நாம் நலமாக வாழ விருப்பம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நற்கருணைக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே, இந்த நற்கருணைக்குள்ளாக உம்மை முழுமையாக மறைத்து கொண்டு ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறே சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தெய்வ நற்கருணையிலே அன்றாடும் எங்களோடு இருப்பவரே என்று சொல்லி இந்த நற்கருணை நாதரை நாம் பாடுவோம். புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்திட துணை செய்வே. அற்புதமாக எம்மை படைத்தீ, நீரே எம்மை மீட்டீ, போர்ப்புடன் அப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானி, துணை வழிகளில் உமதன்பை எண்ணி தமை நீராட்கொண்டே. தேவன கருணையிலே வழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்திட துணை செய்வே. தேவன கருணையிலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபையோடு சேர்ந்து செயின்ட் ஜேம்ஸ் புனித யாக்கோபு என்ற அப்போஸ்தலரை நினைவு கூர்ந்து திருச்சபையோடு சேர்ந்து விழா கொண்டாடுகிறோம்.
இந்த யாக்கோபு இயேசுவினுடைய நிறைய முக்கியமான காரியங்களில் நிகழ்வுகளில் கூட இருந்தவர். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு சீடர் இந்த யாக்கோபு என்பவர். உருமாற்றம் பெறுகிற பொழுதும் இன்னுமாய் கெத்சமனை தோட்டத்திலும் இன்னுமாய் நிறைய புதுமைகள் இயேசுநாதர் முக்கியமாக செய்கிற இடத்திலே இவர் முக்கியமாக அங்கு இருந்திருக்கிறார். இயேசுவின் அதிகமாய் அன்பை பெற்றவர் என்றும் அல்லது இயேசுவின் அன்பை அதிகமாக சுவைத்தவர் என்றும் நம்ம யாக்கோபை பற்றி சொல்லலாம். எந்த அளவுக்கு யாக்கோபு இயேசுவின் பணியை செய்தார் என்றால், திருத்தூதர்களில், அதாவது இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களில், தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களில் இயேசுவுக்காக முதல் இரத்தம் சிந்தி மரித்தவர் இவர் ஒருவர்தான். மறைசாட்சியாக மறைத்தவர் இந்த புனித யாக்கோபு என்பவர். இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே யாக்கோபின் தாய் அவர்கள் இயேசுவிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன கேட்கிறாரு? நீங்கள் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என் பிள்ளைகளில் இருவர்களில் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரும்படியாக எங்களுக்கு அருளும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை அந்த தாயானவள் கேட்டார் என்றால், ஒருவேளை அதே மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27, 28 திருவசனங்கள். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு அவர் சொல்லி கொண்டிருப்பார். இதை முன்வைத்து தான் என்னுடைய பிள்ளை நல்ல பெரிய பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாக்கோபின் தாயானவர் இயேசுவிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அதுக்கு இயேசு மறுபடியாக இன்னொரு கேள்வி கேட்கிறார். ஓகே, குட், ஆனால் நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் நீங்களும் குடிப்பீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர்கள், ஆம், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை இந்த யாக்கோபின் தாய் அவர்கள் உண்மையாக புரிந்து கொண்டார்களோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் யாக்கோபு தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டார். ஒரு பொசிஷனோ, ஒரு பதவியோ, ஒரு சந்தோஷமோ அல்லது ஒரு பணமோ கிடையாது. இயேசுவுக்காக துன்பப்பட்டு மரிப்பது தான் அந்த துன்பக்கிண்ணம் என்று அவர் புரிந்து கொண்டதனால் மட்டும்தான் இயேசுவுக்காக ஸ்பெயின் நாடு சென்று அங்கே மறைத்துது பணி செய்து அதன் பிறகு இயேசுவுக்காக முதல் மறைசாட்சியாக, அவருடைய சீடர்களில் அப்போஸ்தலர்களில் முதல் மறைசாட்சியாக திரு புனித யாக்கோபு அவர்கள் கொல்லப்பட்டார். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, நற்கருணை நாதன் முன்பாக நாம் சிந்திக்க வேண்டியது அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். துன்பக்கிண்ணம் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அல்லது மேற்கொள்ள வேண்டிய அல்லது கைப்பற்றி கொள்ள வேண்டிய அந்த துன்பக்கிண்ணம் என்னென்ன என்று யோசிப்போம். அன்பார்ந்தவர்களை, யாக்கோபு இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக இயேசுவினுடைய துன்பக்கிண்ணத்தை அவர் பருகி கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை அந்த மறைசாட்சியாக, வேத சாட்சியாக இறக்கக்கூடிய, சாவக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குமா தெரில. அல்லது நாமெல்லாம் வெட்டப்பட்டு அல்லது கொல்லப்பட்டு இயேசுவுக்காக மரிக்க தயாராக இருக்கிறோமா? அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் கண்டிப்பாக இயேசுவுக்காக ஏதாவது துன்பக்கிண்ணத்தை நாம் பெற வேண்டும், நாம் மேற்கொள்ள வேண்டும், நாம் கைக்குள்ளாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்குமே, என்னையும் சேர்த்து உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே மோட்சம் போகணும், இயேசுவோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு வேட்கை எல்லாருக்குமாக இருக்கிறது. எனவே நாம் மோட்சம் போகணும் அப்படின்னா, அல்லது மோட்சத்தில் இயேசுவோடு சேர்ந்து அவருடைய சந்தோஷத்தை மறு உலகில் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், அல்லது இயேசு நமக்கு இன்று கொடுக்கிற துன்பக்கிண்ணம் என்ன, அதை நாம் எப்படி பருக வேண்டும் அப்படி என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை மேற்கொண்டால் மட்டுமே
அந்த துன்ப கிண்ணத்தை நாம் பருகினால் மட்டுமே நாம் மோட்சம் போகலாம், அல்லது இயேசுவின் கூட சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய சொல்லலாம். ஒருவேளை என்னை பொறுத்தவரையில் ஒருவேளை நாம் மேற்கொள்ள வேண்டிய துன்ப கிண்ணம் என்னென்ன? ஒருவேளை உறவுகளுக்கு மத்தியிலே தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா மச்சான் அண்ணன் தம்பி இவர்களுக்குள்ளாக இருக்கிற உறவு முறையில் பிளவுகள் ஏற்படும் பொழுது, சண்டை வரும் பொழுது, சச்சரவு வரும் பொழுது அதை பெரிதாக்காமல், ஓகே என் அண்ணன் தானே திட்டினா, என் தம்பி தானே திட்டினா அப்படிங்கிறத மறந்துட்டு, அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மீண்டுமாய் அவர்களோடு தமது உறவை புதுப்பித்துக் கொள்வது நமக்கு ஒரு துன்பக்கிண்ணமாக அமையலாம். இப்படி திட்டானே, இப்படி பேசிட்டானே, என்னை அவமதிச்சிட்டானே, என்னை முறைச்சி பார்த்துட்டானே, எனக்கு சாப்பாடு போடலையே, எனக்கு சாப்பாடு பரிமாறலையே, இதெல்லாம் காரணம் காட்டி அந்த உறவுகளை பிரிப்பதை விட, உறவை பிரித்து வாழ்வதை விட, ஓகே இன்று எனக்கு இது கடவுள் கொடுக்கிற ஒரு துன்பக்கிண்ணம், என்னுடைய மானம், என்னுடைய சிந்தை, என்னுடைய பெருமை, என்னுடைய இது போனாலும் சரி இந்த உறவை நான் கடைபிடித்து நான் வாழும், அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன், என் அப்பா கூட சந்தோஷமாக இருப்பேன், என் அம்மா கூட சந்தோஷமாக இருப்பேன், என் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பேன், என் உறவுகளோடு சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒரு முடிவெடுத்து வாழ்வது என்பது ஒரு துன்பக்கிண்ணமாக இருக்கலாம். பல வேளைகளில் நம்முடைய நேரத்தை அதிகமாக எங்கு செலவு செய்கிறோம், அது ஒரு துன்பக்கிண்ணமாக இருக்கலாம். மொபைல் பார்ப்பது, டிவி பார்ப்பது, அல்லது படம் பார்ப்பது, அல்லது சும்மா தூங்குவது, இதெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டிய துன்பக்கிண்ணமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் கடவுளுக்கு ஏற்ற விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், அல்லது கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம், இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாம் கூட நாம் மேற்கொள்ள வேண்டிய துன்பக்கிண்ணமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை இட்டு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக மாறுவது ரொம்ப இயல்பாக, படித்து மனப்பாடம் பண்ணி ஞானசனம் பண்ணி வாங்கி கிறிஸ்தவர்களாக மாறிவிடலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே ஒவ்வொருவரும் யோசிப்போம். என்னை பொறுத்தவரை நான் யோசிக்க வேண்டும், உங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உங்கள் பெயர் சொல்லி நான் மேற்கொள்ள வேண்டிய, நான் கடைபிடிக்க வேண்டிய, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய துன்பக்கிண்ணம் என்னென்ன என்று யோசிப்போம். அன்பார்ந்தவர்களே, அந்த துன்பக்கிண்ணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே, கஷ்டம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவின் பொருட்டு அந்த துன்பக்கிண்ணத்தை அதை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே விண்ணகத்தில் ஒரு சந்தோஷத்தை அடைவோம். அதற்காக இந்த நற்கருணை ஆராதனைகளை தொடர்ந்து ஜெபிப்போம், முழங்கால் படியிடுவோம். அன்பார்ந்தவர்களே, பார்த்திமேயு பார்வையற்ற அந்த பார்வையற்றவர் இயேசு போகிற பொழுது, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி ஜெபித்தார். அவருடைய கதறலும் அவருடைய கூப்பாடும் எப்படி இருந்தது என்றால், இயேசு கண்டிப்பாய் மனம் இறங்க வேண்டும் என்று இருந்தது. இது போகிற போக்கில் அவன் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு போகல, மாறாக அவனுடைய கூப்பிடுதலும் அவனுடைய கதறலும் கண்டிப்பா இயேசு எனக்கு இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் அந்த பார்வையற்றவருக்கு இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுதும் ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும் என்று சொல்லுவோம் அல்லது பாடுவோம். இன்றைய நாளிலே, அது முக்கியமாக இன்றைய நேரத்திலே, ஆண்டவரை உமக்காக நான் மேற்கொள்ள வேண்டிய, நான் கடைபிடிக்க வேண்டிய துன்பக்கிண்ணம் என்ன என்று யோசிக்க எங்களுக்கு கற்றுத்தார். இறைவா என் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி திருப்பலியில் பாடுகிற அதே பாடல், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி இது நற்கனின் நாதரை உற்று நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே பாடுவோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே எங்களை ஆதரிப்பவரே, இயேசுவே எங்களோடு இருப்பவரே,
எங்களை எல்லா நாளும் கடைபிடித்து ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு மீதும் கரம் வைத்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை இரக்கமாய் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருடைய தலை மீதும் ஒரு பரிசுத்த கரமானது தொட்டு ஆண்டவரை இரக்கமாய் உண்மையில் நான் எங்களை ஆசீர்வதித்து இறங்கி வரும் சாமி. இயேசு நம் மீதும் நமது குடும்பத்தின் மீதும் நாம் எடுக்கிற எல்லா ஜபங்கள் மீதும் இரக்கம் வைத்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க மாண்பர் கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சாதனத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித இதனை குறையை நீக்க சுவாசத்தின் உதவி பெறுவர்க்கும் சுகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் பெருமை மகிமையோடு மடிமை வாழ்த்து யாவுமது இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கு சம புகழ்ச்சி என்றென்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
அருள் பொழியும் அற்புத ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புத புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.